ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 85. எண்டிங்கில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோவையும் யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. லாஸ்ட் எபிசோடில் மாணிக்கும் நந்தினியும் மாறி மாறி கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரீச் ஆகலைன்னா உடனே அவன் வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டான் போல். வந்து எப்பவும் போல் ஹாரன் எதுவும் கொடுக்காம ஓல்டு மெமரிஸ் எல்லாம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்ருக்கான். அவளை ஃபஸ்ட் டைம் ஹக் பண்ணது, அவள் கூட இருந்த எல்லா மூமெண்ட்ஸையும் திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இங்கே வந்திருக்கவே கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பிட்டு இருக்கும்போது மேலே நந்தினியும் மாணிக்கை பற்றி நினச்சிட்டே சுற்றிட்டு இருக்கா. அப்போ மாணிக் வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு இவன் எப்போ வந்தான்னு சொல்லிட்டு கீழே ஓடி வரா. அவன் எனக்கு என்ன பண்ணினே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குன்னு இன்னும் புலம்பிட்டே தான் இருக்கான். நந்தினி வேகமாக வந்து நல்ல வேலை நீயே வந்த, நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன், கீழே இறங்குன்னு சொல்கிறா. அவன் நான்லாம் வரல, உங்ககிட்ட பேச எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, நான் போகிறேன்னு சொல்கிறான். இவன் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு கார் கீயை எடுக்கிறா. அவன் கோமா இறங்கி வந்துட்டு மரியாதையாக கீயை கொடுன்னு கேட்கும்போது இவன் அவனோட ஹைட்டாக இருக்கிற மாதிரி கையை மேலே தூக்கிட்டு முடிஞ்சா எடுத்துக்கோன்னு சவால் விட்டுட்ருக்கா. அவன் கீயை கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்கான். இவன் நான் தரமாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கா. அப்புறம் அவள் கையை பிடிச்சிட்டு அவளை பார்த்து சிரிக்கிறான். அவள் கையை கடிச்சு வச்சுட்டு வேகமாக வந்து நின்றுட்டு அவனை கோவமாகவே பார்த்துட்ருக்கா. அவன் அவளோட கோவத்தை புரிஞ்சுட்டு ஃபீல் பண்ணும்போது இவ கீயை தூக்கி போடுறா. அவன் பார்த்துட்டு சமாதானப்படுத்த வரா. அப்புறம் வேண்டான்ட்டு அவனும் கோவமாகவே கீயை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறான். அவன் போனதுக்கப்புறம் இவ பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இவளும் இதுக்கு முன்னாடி மாணிக் வீட்டுக்கு வந்து ஹக் பண்ணதை நினச்சி பார்த்துட்டு இவனுக்கு த்ரூ ப்ரப்போஸ் பண்ண போகிறது முன்னாடியே தெரியுமா, இல்லை நாங்கள் ஒன்றா இருந்ததுக்கப்புறம் அவன் தெரிஞ்சுக்கிட்டானா, ஒன்றுமே புரியலைன்னு புலம்பிகிட்டு இருக்கா. அப்புறம் ஹர்ஷத் வீட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆலியா வந்து ஒரு ஆக்டிங்கை போடுறா. அவள் ஹாய் செல்லம் என்ன பண்ணுற, ஐ மிஸ் யூன்னு கொஞ்சிட்டு இருக்கா. அப்புறம் என்னது சீக்ரெட் சொல்ல போறியா, நான் தனியாக தான் இருக்கேன், சொல்லு என்னது நீ இப்போ தனியாக ட்ரிப் போறியா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைப்பா, மற்ற யாரையும் கூட்டிகிட்டு போகாட்டிலும் நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, என்னையாச்சும் கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு அவள் பாட்டில் சீன் போட்டுகிட்டே இருக்கும்போது அவன் கண்டுக்காமல் எந்திரிச்சு போகிறான். இவன் பார்த்துட்டு இவனை எங்கே ஆளை காணும், அப்போ இவ்வளோ நேரம் சீன் போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹர்ஷத் பின்னாடி வந்து அவளுக்கு பிடிச்ச ஒரு மில்க் ஷேக்கை கொடுத்துட்டு இது உனக்காக நானே ஸ்பெஷலாக பண்ணேன்னு சொல்லும்போது இன்னைக்கு என்ன புதுசாக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்குறா. உனக்கு கால் வலிக்க போது வா உட்காந்து பேசலான்னு கூட்டிகிட்டு போகிறான். தங்கச்சி மேலே அவ்வளோ பாசம் போல். முன்ன மாதிரி நம்ம இப்போலாம் பேசுகிறதே இல்லை, எவ்வளவோ டிஸ்கஸ் பண்ணுவோம், எவ்வளோ ஷேர் பண்ணுவோம், அந்த நாளெல்லாம் இனி திரும்ப வரவே வராதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் நேற்று ஒரு வார்த்தை நீ பண்ண போகிறத என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இவ்வளோ வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணியே சொல்லிட்டு இருக்கா. ஹர்ஷத் என்னது வருத்தப்படுறியா, ஏன் எதுக்கு நீ வருத்தப்படுற, நான் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது கபீருக்கு நீ பண்ணியே அப்படின்னு சொல்ல வரும்போது தயவு செஞ்சு அவனை பற்றி பேசாதன்னு சொல்கிறான். ஆலியா அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அதுக்கு காரணம் நீ தான் தெரியும் தானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவன் தான் காரணம், நான் இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். ஆலியா இவன் எப்பவும் திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு நான் அவனை நம்ம தூண்டியில் விழ வச்சுட்டேன், அவன் இப்போ கண்டிப்பாக நந்தினிக்கு கால் பண்ணுவான் அப்படின்னு மெசேஜ் போட்டுட்ருக்கா. இங்கே நந்தினி இன்னும் மாணிக்கை பற்றியே நினச்சிட்டு இருக்கா. அவன் எதுக்கு வந்தா, நானும் ஒன்றும் பேசலை, அவனும் ஒன்றும் சொல்லலை, அவனே போயிட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது த்ரூ அவளுக்கு கால் பண்ணுறான். நந்தினி எடுத்துகிட்டு என்னாச்சு இந்த டைமில் கால் பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் கால் பண்ணேன், ஹாஸ்பிட்டலில் நீ பயந்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன், இப்போ எப்படி இருக்க, நல்லா தானே இருக்க, ஒரு ஃப்ரெண்டாக நீ எப்படி இருக்கன்னு கேட்க தான் போட்டேன்னு சொல்லும்போது உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறா. அவன் சரி தூங்கு போ, நாளைக்கு உனக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லும்போது அவன் சரி ஓகேன்னு சொல்கிறா. அவன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்காக நான் இருப்பேன், எப்போவும் ரிலாக்ஸாக இருன்னு சொல்லிட்டு வைக்க போகிறான். இவன் ஒரு நிமிஷம் கட் பண்ணிடாத, நான் உங்ககிட்ட மாணிக்கை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லும்போது என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்கும்போது இவங்கிட்ட டேரெக்டாக சொல்கிறது கரெக்டாக அவசரப்பட்டுட்டோமோன்னு திங்க் பண்ணிட்டு இல்லை த்ரூ நீ என் பின்னாடி எனக்காக சப்போர்ட்டாக நிற்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அதை தான் சொல்ல வந்தேன், இல்லைனா அந்த மாணிக் அப்படின்னு சொல்ல வரும்போது நீ அவனை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யும்போது இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகிரும், நீ எதை பற்றியும் நினைக்காம நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு வைக்கிறான். என்னதான் சமாதானப்படுத்தினாலும் நந்தினிக்கு மாணிக்கோட நினப்பு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்குது. ஹர்ஷத் நானும் நவ்யாவும் கரெக்டாக 6 மணிக்கு உன்னைய பிக்கப் பண்ணிக்கிடுவோம், ரெடியாக இருன்னு சொல்கிறான். அதே மாதிரியே காலையில் 3 பேரும் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது நவ்யா நம்ம பிக்னிக் போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கா. என்னது நம்ம பிக்னிக் போகிறோமா, இது பிக்னிக் இல்லை நம்ம வேலை பார்க்க போகிறோம்னு சொல்லும்போது அவன் கையை பிடிச்சிட்டு சரி வேலை பார்த்தா என்ன, இப்போ அது கூட கொஞ்சம் என்ஜாயும் பண்ணிக்கலாம்லான்னு சொல்லும்போது டக்குன்னு கை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேலையை முடிக்கலாம், அப்புறம் நம்ம எவ்வளோ நாளும் என்ஜாய் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க பேசிகிட்டே இருக்க கேப்பில் நந்தினி நான் ஹர்ஷத் கூட வந்துட்டுருக்கேன், எல்லாரும் அலர்ட்டாக இருங்கன்னு மெசேஜ் போடுறா. ஆல்ரெடி பின்னாடி மாணிக் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான், அதுக்கு பின்னாடி ஆலியாவும் த்ரூவும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் முக்தி மெசேஜை பார்த்துட்டு எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, இப்போ தெரியும் அந்த ஹர்ஷத்துக்கு நம்ம யாருன்னு சொல்லும்போது இன்னைக்கு கண்டிப்பாக அவன் கதை முடிய தான் போகுதுன்னு கபீரும் சொல்கிறான். இங்கே ஹர்ஷத் நந்தினி கிட்ட மோட மாதிரி ஒன்று கொடுத்துட்டு காட்டுக்குள்ளே நெட்வொர்க் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த டைம்
டைமில் உனக்கும் மார்னிக்கும் நெட்வொர்க் கிடைக்க இது ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்கிறான். இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி ஆன் பண்ணன்னு கேட்கும்போது அவனும் வாங்கி எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்போ ஒரு பைக் வந்து மோதிடுது. இவன் மொபைல் ஃபேஃபேஸ் கூட சேட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே ஹர்ஷத் பக்கத்தில் போய் விழுந்துருது. அவள் கடவுளே மாட்ட போகிறோம், இப்போ மட்டும் அவன் பார்த்தா நம்ம செத்தோன்னு பயந்துட்டுருக்கா. அவனும் கீழே கிடக்கிற மொபைல் எடுக்கிறான். அந்த டைமில் பின்னாடி நிற்கிறவன் காரை வேகமாக எடுக்க சொல்லி ஹாரன் அடிச்சுட்டே இருக்கான். இவனும் டென்ஷனில் மொபைலை பார்க்காம அவகிட்ட கொடுக்குறான். இவன் நல்ல வேலை தப்பிச்சிட்டோப்பான்னு சொல்லிட்டு வாங்குறான். ஹர்ஷத் அவன் பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நீ ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி போய் தெரியாமல் மார்னிங் காரில் மோதி அவனை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணிருன்னு சொல்கிறான். அவளும் அதே மாதிரியே பண்ணிடுதா. இவன் உள்ளேருந்து சூப்பர் ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வரான். இவங்களும் என்ன நடக்குன்னு மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது மார்னிக் உனக்கு என்ன பைத்தியமா, அங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது எனக்கு உன்னோட உதவி வேணும், நவ்யாவை காணும், நாங்கள் பிக்னிக் வந்தோம், நவ்யா எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்கிறா. மார்னிக் அவள் தொலைஞ்சதுக்கு பதிலாக நீ தொலைஞ்சு போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு சொல்கிறான். இவ என்னது நீ என்ன சொன்னன்னு கேட்கும்போது என்னது நவ்யாவை காணுமா, அவள் என்ன பச்சை குழந்தையா காணாமல் போகிறதுக்கு, அவளுக்கு கால் பண்ணி பாருன்னு சொல்லும்போது நீ ரொம்ப அறிவாளி தானே, நீயே பண்ணுன்னு சொல்கிறா. அவன் இவளை அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பார்த்துட்டு இங்கே நெட்வொர்க் இல்லையே இப்போ என்ன பண்ணன்னு கேட்கும்போது நீ ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியலை, நானே போய் அவளை தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவன் நில்லு நில்லு நான் உன் கூட வரேன்னு சொல்லும்போது ஹர்ஷத் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் என்னது நீ வரியான்னு கேட்கும்போது உனக்குலாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது தான், நேற்று என்னைய மான்ஸ்டர்னு சொன்னல, இப்படிலாம் சொல்லும்போது உனக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறான். உன்னோட உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது போப்போ காட்டுக்குள்ளே புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், ஏன் பாம்பு கூட இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான், நீ தான் தைரியமான ஆளாச்சே போப்போன்னு சொல்கிறான். இவன் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 50 ரூபாய்க்கு நடிக்காத, போதும் வா உள்ளே போகலான்னு சொல்லும்போது கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ, சரி போவோன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேளு அப்போ தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நவ்யா அந்த ராட்சசன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு நம்ம நந்தினியை மன்னிப்பு கேட்க சொன்னா அவள் எப்படி கேட்பான்னு சொல்லும்போது இல்லை அவள் கேட்டு தான் ஆகணும், இல்லைனா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறான். அப்போ மார்னிக் பக்கத்தில் போய் ஹர்ஷத் பார்த்துட்டு இருக்கான். அதனால சாரி சொல்லுன்னு சொல்கிறான். அவளும் சாரி போகலாமா அப்படின்னு சொல்லும்போது ஓ போகலாமே ஆவான்னு சொல்லிட்டு போகிறான். ஹர்ஷத் அவனுங்க பிளான் தெரியாமல் ஆல் த பெஸ்ட்ன்னு சொல்லி இவளை அனுப்பி வைக்கிறான். அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி ஹர்ஷத் போகிறான். இவனை ஃபாலோ பண்ணி த்ருவும் ஆலியாவும் வராங்க. த்ரு அவகிட்ட உன்னோட சொந்த அண்ணனை இப்படி பண்ணுறது உனக்கு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும், எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லும்போது எங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்க எங்கள் அப்பா அம்மா இல்லை, ஸோ அவனை இப்படி திருத்தினாதான் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹர்ஷத்தும் நவ்யாவும் வராங்க. அவங்கள பார்த்ததும் த்ரு ஆலியாவை ஹைட் பண்ணுறான். இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஃபீல் வர ஆரம்பிக்கி 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஹர்ஷத் வந்து மார்னிக் காருக்கு அடியில் ஒரு துணியை வச்சுட்டு நவ்யாவை கூட்டிகிட்டு போகிறான். ஆலியா அதை பார்த்துட்டு இவன் இருக்கானே என்னெல்லாம் பண்ணுறான் பாரு, மார்னிக்கையும் நந்தினியும் இந்த காட்டுக்குள்ளே சிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற, அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், நம்ம அவனுக்கு தெரியப்படுத்துவோம், அவனுக்கு எதிராக அந்த ஹர்ஷத் காரில் என்ன பண்ணான்னு சொல்லுவோம், ஒருவேளை அவனுக்கு கார் தேவைப்பட்டால் இதை தானே எடுப்பான், வா இன்னும் என்னெல்லாம் பண்ணுறான்னு ஃபாலோ பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் முக்தி அவங்க காட்டுக்குள்ளே போயிட்டாங்களான்னு சொல்லும்போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அதை நினச்சா எனக்கே சிரிப்பு வருது, இந்த பிளானை போட்டு கொடுத்த ஒரு பெரிய ஜாம்பவான் இங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது அந்த ஹர்ஷத்துக்கு தெரியாது, அவனுக்கு எப்படா இது தெரியும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவனோட தப்பை உணரும் போது அவனோட மூஞ்சியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் நான் எப்போ இந்த பெட்டை விட்டு வீட்டுக்கு போகணும்னு தெரியலை அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லும்போது ஹலோ இப்படி சென்டிமெண்ட்டாக பேசுகிறது உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலை, நமக்கு ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அதுக்காக நம்ம போராடணும், நீ வேணால் பாரு நீ கண்டிப்பாக அதை அடைவ, என்னைய பாரு என்னோட வாழ்க்கையை நான் திரும்ப கொண்டு வந்துட்டேன்னு டயலாக்காக விட்டுட்ருக்கா. அவள் டயலாக் பேசுகிறத பார்த்து அவளை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான். நந்தினி கோமாவே வந்துட்டுருக்கா. அவள் மாணிக்க ஒரு மரத்துக்கிட்ட தள்ளிட்டு போய் நேற்று நைட்டு என் வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்கும்போது என்னது நீ என்ன சொல்கிறன்னு கேட்குறான். அவள் டென்ஷன் ஆகிட்டு உனக்கு என்னதுங்கிற வார்த்தையை தவிர எதுவும் தெரியாதுலா, நீ என்னை என்னெல்லாம் சொன்ன, நான் ஒரு ஸ்டூப்பிட் அப்படி தானே சொன்னேன்னு கேட்கும்போது நீ இப்போவும் ஸ்டூப்பிட் தான், ஹர்ஷத் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, தேவையில்லாமல் பேசாத வா போகலான்னு சொல்லும்போது அவங்க இப்போ உன்னோட காரை செக் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு இப்போ உங்ககிட்ட இருந்த ஆன்சர் வந்தே ஆகணும்னு சொல்கிறா. உனக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஆன்சர் சொல்லுவேன்னு நீ நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நீ மட்டும் எனக்கு இப்போ ஆன்சர் பண்ணலை, அங்கே நடக்கிறதே வேறன்னு கத்திட்டு இருக்கா. அவன் ஒருவேளை நான் சொன்னேன் நம்ம பிளான் ஃபுல்லாக நாசமாகிரும், இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தள்ளுன்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் நந்தினி நவ்யாவை தேடி அவளை கூப்பிட்டுட்டே வரா. இவன் ஹாயாக டூர் வந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டே வரான். அவள் பார்த்துட்டு நீ வந்தது பிக்னிக் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஐடியா இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது இருக்கேன்னு சொல்லிட்டு நவ்யா என்னமோ பக்கத்தில் இருக்க மாதிரி மெதுவா நவ்யா நீ எங்கே இருக்க வெளியில் வா அப்படின்னு சொல்கிறான். அவள் பார்த்து முறைக்கிறா. இவன் அதை பார்த்ததுக்கப்புறம் நவ்யா அப்படின்னு கத்திட்டு அவள் இல்லை போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அவள் என் தலை எழுத்து இவன் கூடலாம் வர வேண்டியதாக இருக்குன்னு புலம்பிட்டே போகிறா. அங்கே ஹர்ஷத்தும் நவ்யாவும் வந்து அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஷோல்டரில் கையை போட்டுட்டு நீங்கள் என்னை எவ்வளோ லவ்
லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுதுன்னு சொல்லும்போது என்னது நானா அப்படின்னு கேட்குறான். அவள் ஆமாம், அப்படி இருக்க போய் தானே இந்த காட்டுக்குள்ளே இத்தனை தடவை என் பேரை கூப்பிட்ற மாதிரி பிளான் போட்டிருக்கீங்கன்னு அவள் பாட்டில் புலம்பிகிட்டு இருக்கா. அவன் இந்த கொசு தொல்லை வேற தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் அவளை தேடி அப்படியே போகும்போது அவன் பாசமாக அவளுக்கு கை கொடுக்குறான். இவன் இதுக்கு ஒன்றும் குறையிலன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் அவள் பாட்டில் போகிறான். இவன் இரு உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது நவ்யாவை தேடுறதுக்காக வேற என்னன்னு கேட்குறா. அவன் இல்லை என் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஹர்ஷத் பிளான் படின்னு சொல்லும்போது ஆமாம் அதுக்கு என்னன்னு கேட்குறா. அப்போ ஏதாச்சும் பண்ணு என் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்குன்னு சொல்கிறான். அவள் என்ன பண்ணன்னு கேட்கும்போது ஏதாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணு, ஆடு பாடு, உன்னோட டேலண்ட்டை காமி, அப்போ தானே நான் ஃப்ரெண்ட் ஆகுவேன்னு சொல்கிறான். இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா. போனவ அப்படியே திரும்பி அவன் நிற்கிறத அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்கா. இவன் யாரை பார்த்து சிரிக்கிறா, நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாளேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அவனை ரசித்து பக்கத்தில் வரும்போது அவனோட மூடும் சேஞ்ச் ஆகுது. அவள் அப்படியே அவன் மேலே கை வச்சுட்டே இருக்கா. இவன் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். அவள் ஹக் பண்ணுற மாதிரியே நிற்கிறா. என்ன பண்ணுறான்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் வரது எபிசோட பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.